ஆதவ் அர்ஜுனா இவர்கள் எல்லாம் அக்யூஸ்டா இருக்கிறாங்க. அவர்கள் இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இப்படியெல்லாம் பேசுவது தவறு என்று புகார் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லா ஊடகங்களும் வந்தது. திமுக சார்பில் கவர்னரிடமும் டிவிசியும் கொடுத்தது ஆசிரியருக்காக. கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் உள்ளிட்டவர்கள் பேசிய பேச்சு குறித்து சுப்ரீம் கோர்ட் நியமித்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய அவருக்கும் அதே போல சிபிஐக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் சார். அதுமாரி குதிரை பேர் அரசியல் வந்து கவர்னர் கிட்ட இருந்து நீங்க மனு கொடுத்ததுக்கு வந்து அரசியல் நாடகம் சொல்லி மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நடத்துறாங்க மாணிக் தாகூருக்கு காவல்துறையில புகார் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு கவர்னர் போய் கொடுக்குறாங்க, அது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காமராஜருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம், கவர்னர் கிட்ட கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக இல்லை. கவர்னர் எடுத்தாலும் எடுக்கலான்னாலும் அவர்கிட்ட மனு கொடுத்துதான் கோர்ட்டில் கேட்பாங்க. வழக்கு தொடருதுன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்போம். அதற்காக சில ஃபார்மாலிட்டி இதெல்லாம் மாணிக் தாகூருக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அவர் திடீர்னு அரசியல் மேலே வந்தவர், அதனால தெரியாது. அவருக்கு இப்போ என்ன நினைப்புன்னா அவர் ரவீந்திரநாத் தாகூரோட பேரன் நினைச்சிருக்கிறார். அவர் மாணிக் தாகூர்ன்றதை மறந்து விட்டார். திமுக காரங்கிட்ட விளையாடுனா வேற மாதிரிலாம் பேசுவார். இன்றைய தினம் காமராஜருடைய பிறந்த நாள். இந்த காங்கிரஸ்காரங்க காமராஜரோட செத்து சாவரவர்கள் அவர் கூட இருந்துட்டு அவர் செத்து 4 மாசத்துக்கெல்லாம் போய் அவரை ஜெயிலில் வைக்கணும்னு நினைச்சு இந்திரா காந்தியோட சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு கூட்டம் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்.